ஸ்ரீ திருவாதிரை நாட்டியாலய நடனப்பள்ளி மாணவிகளின் பரதநாட்டிய அரங்கேற்றம் ஜிப்மர் கலையரங்கில் நடைபெற்றது. ஸ்ரீ திருவாதிரை நாட்டியாலய நடனப்பள்ளி சார்பில் பரதநாட்டிய சலங்கை பூஜை கோரிமேடு ஜிப்மர் கலையரங்கில் நடைபெற்றது. விழாவில் நாட்டிய கலைமாமணி திரிபுர சுந்தரி குகன் அனைவரையும் வரவேற்றார். விழாவை சென்னை ஹைகோர்ட் வழக்கறிஞர் செல்வமணி, ஆரோ என்டர்பிரைசஸ் மேலாண் இயக்குநர் ரமேஷ்குமார் சோனி, புதுச்சேரி கலை இலக்கிய மன்றத்தின் தலைவரும் எழுத்தாளருமான எல். சிவகுமார், ஆத்தூர் யூனியன் திண்டுக்கல் துணை சேர்மன் ஹேமலதா மணிகண்டன், பாண்டிச்சேரி இன்டர்நேஷனல் சேஃப்டி ட்ரைனிங் அகாடமியின் மேலாண் இயக்குநர் மார்க்ரெட் சொனெட்டெரட்டா ஆகியோர் குத்துவிளக்கு ஏற்றி நிகழ்ச்சியை துவக்கி வைத்தனர். மேலும் சிறப்பு விருந்தினராக பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன், அரசு கொறடா ஏகேடி ஆறுமுகம், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில துணை செயலாளர் சேது செல்வம் ஆகியோர் பங்கேற்றனர். இதில் ஸ்டெடி இன்டர்நேஷனல் பள்ளி மாணவி கனிஷ்கா திருதி, அமலோற்பவம் பள்ளி மாணவி ஸ்டாய் ஸ்ரீநிதி, க்ளூனி பள்ளி மாணவி ஹர்ஷிதா ஹாசினி, நியூ மாடர்ன் வித்யா மந்திர் பள்ளி மாணவி மித்ரா, அமலோற்பவம் பள்ளி மாணவி தன்ஷிகா, க்ளூனி பள்ளி மாணவி ஸ்ரீஹாசினி, முத்திரையர் பள்ளி மாணவி தனஸ்ரீ, அம்பாள் இன்டர்நேஷனல் பள்ளி மாணவி அனுஷ்கா ஆகியோரின் பரதநாட்டியம் அரங்கேறியது. விழாவின் முடிவில் லக்ஷ்மி குரூப் ஆஃப் கம்பெனியின் மேலாண் இயக்குநர் குகன் முனுசாமி நன்றியுரையாற்றினார். புதுச்சேரியில் இறந்த தனது செல்லப்பிராணி ராம்போவுக்கு 7ஆம் நாள் கருமாதி செய்த உரிமையாளர். புதுச்சேரி கதிர்காமத்தை சேர்ந்தவர் மதி. இவர் கடந்த 2014ஆம் ஆண்டு சிறிய அளவில் நாய்க்குட்டி ஒன்றை ஆசையாக வாங்கி அதற்கு ராம்போ என பெயர் வைத்து செல்லமாக வளர்த்து வந்தார். ராம்போவை தனது குடும்பத்தில் ஒருவராக பார்த்து வளர்த்து வந்த மதி, ராம்போவுக்கு என்னென்ன உணவுகள் வேண்டுமோ அவையெல்லாம் தேடி தேடி வாங்கி வைத்து வளர்த்து வந்தார். இந்த நிலையில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு உடல் நலம் பாதிக்கப்பட்ட ராம்போ திடீரென உயிரிழந்தது. ராம்போவின் மறைவை மதியின் குடும்பத்தினரால் ஏற்றுக்கொள்ள முடியாமல் கடுமையான சோகத்திற்கும் மன வருத்தத்திற்கும் தள்ளப்பட்டனர். மேலும் தனது செல்லப்பிராணி ராம்போ இறந்ததை ஊர் முழுக்க தெரியப்படுத்த வேண்டும் என்று கண்ணீர் அஞ்சலி போஸ்டரை புதுச்சேரி முழுவதும் ஒட்டினார். அது மட்டுமல்லாமல் தனது குடும்பத்தில் ஒருவர் இறந்துவிட்டால் என்ன சடங்குகள் செய்வோமோ அதேபோன்று வீட்டில் முன்பு பந்தல் அமைத்து சவப்பெட்டியில் ராம்போவின் உடலை வைத்து உறவினர்களுக்கு சொல்லி அனுப்பியுள்ளார். உறவினர்களும் மாலையுடன் வந்து ராம்போவின் உடலுக்கு மாலை அணிவித்து கண்ணீர் அஞ்சலியும் செலுத்தினர். இதனை அடுத்து ஒருவர் இறந்துவிட்டால் அவருக்கு என்னென்ன சடங்குகள் செய்ய வேண்டுமோ அதே போன்று புரோகிதர் வைத்து ராம்போவுக்கு அனைத்து சடங்குகளையும் செய்து தனது வீட்டுக்குள்ளேயே அடக்கம் செய்தார். மேலும் ஒருவர் இறந்துவிட்டால் 7ஆம் நாள், 15ஆம் நாள், 30ஆம் நாள் அவர்கள் நினைத்து படையலிட்டு சடங்குகள் செய்வது வழக்கம். அந்த வகையில் 7ஆம் நாள் சடங்கினை உரிமையாளர் பிறந்த ராம்போவிற்கு உரிமையாளரை பிரிந்த ராம்போவிற்கு படையெடுத்து பூஜை செய்தார். 7ஆம் நாள் சடங்கினை உரிமையாளரை பிரிந்த ராம்போவிற்கு படையலிட்டு பூஜை செய்தார். தொடர்ந்து செய்தியாளரை சந்தித்த உரிமையாளர், புதுச்சேரியில் உள்ள கால்நடை மருத்துவமனை முறையான பராமரிப்பு இல்லாமல், மருத்துவர்கள் இல்லாமல் உள்ளது. நோய்வாய்ப்பட்டு விலங்குகளை அனுமதித்தால் சரியான சிகிச்சை அளிப்பதில்லை. மேலும் அங்கு மருத்துவ மாணவர்களே மருத்துவம் பார்க்கிறதால் பல்வேறு விலங்குகள் உயிரிழக்கிறது. மருத்துவர்கள் பொதுமக்கள் சிரமத்திற்கு உள்ளாக்கினர். இதனை அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வேண்டுகோள் விடுத்துள்ளார். ரெயின்போ என் பொண்ணு 3வது பிள்ளைக்கு 10 வயசு ஆகுது. எங்கள் ஹாஸ்பிட்டலில் எந்த சுகாதாரமே கிடையாது. வெளியில் ஒரு டாக்டர் இட்டுன்னு வராங்க, ரத்தம் இது எதுவுமே கிடையாது. ஆனால் கவர்மெண்ட்டில் வந்து வேலை செய்கிறாங்க. ஆனால் எவ்வளோ 2000 ரூபா செலவு பண்ண தவிர அங்கே எல்லாத்துக்குமே காசு வாங்குறாங்க. ஒரு பிளேடு கூட அங்கே பிளேடு கிடையாது. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் பிளேடு கிடையாது. வெளியில் சீட்டு தான் கொடுக்குறாங்க. நான் காசு வச்சுருங்க, நான் செலவு பண்ணுறேங்க. இல்லாத பட்டங்க என்ன பண்ணுவாங்க? இப்படியா ஒரு கூலி தொழிலாளி என்ன பண்ணுவாங்க? ஒரு 100-200 ரூபா வெறும் டாக்டர் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போகிறாங்க. 100 ரூபா செலவு பண்ண போல அவங்க டாக்டர் என்னங்க வருது? எல்லாம் ஒரு டாக்டர் கூட பிறந்த புள்ள போல தான் வளர்க்குறாங்க. கூலி தொழிலாளி என்ன பண்ணுவாங்க? தயவுசெய்து சொல்கிறேன், கவர்மெண்ட் அரசாங்கம் இப்போ கூட போய் பாருங்கள். ஒரு அமைச்சர் தேனி ஜெயக்குமார் அவரோட அவங்க கமிஷன் கொடுத்து அனுப்பிச்சு அப்பப்போ ரைடு போக சொல்லுங்கள். அந்த இடமே சுத்தமாக கிடையாது. ட்ரீட்மெண்ட்டும் கிடையாது, எதுவுமே கிடையாது. ஒரு மருந்து மாத்திரை கிடையாது, ஒரு ஊசி கிடையாது, ஒரு பிளேடு கிடையாது அந்த ஹாஸ்பிட்டலில். அப்படிங்க இதே சிஎம் ஊர் தான். இங்கேருந்து பார்த்தா 1/2 கிலோமீட்டர் சிஎம் ஊர் அந்த ஹாஸ்பிட்டலு. அங்கேயே ஒரு பிளேடு 1 ரூபா பிளேடு கிடையாது அந்த ஹாஸ்பிட்டலில். இல்லாத படம் என்னங்க செய்வாங்க? நான் 2000க்கு மேலே செலவு பண்ணேன். என் பிள்ளை எல்லாம் ட்ரைனிங்கு, சின்ன பிள்ளைங்க 20 வயசு 21 வயசு பிள்ளைங்க ட்ரைனிங்கு. டாக்டர் உட்காந்து ஃபோன் நோட்டி
உள்துறை அமைச்சர் நமச்சிவாயத்தின் ஆசியுடன் நம்மவர் டிவி துவங்கப்பட்டது. அதன் துவக்க விழாவை முன்னிட்டு பள்ளி மாணவர்கள் பயன்பெறும் வகையில் சமூக விழிப்புணர்வு கொண்ட ஓவிய நிகழ்ச்சி நெல்லித்தோப்பில் அமைந்துள்ள நர்த்தனாலயம் நடனப்பள்ளியில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினராக புதுச்சேரி மாநில ஓபிசி அணி பொருளாளர் மதன் தலைமை தாங்கினார். இந்த நிகழ்ச்சியின் ஏற்பாடுகளை நர்த்தனாலயம் நடனப்பள்ளி ஆசிரியர் சதீஷ்குமார் நிர்மலா நிகழ்ச்சி ஏற்பாடுகளை சிறப்பாக செய்திருந்தனர். இந்த நிகழ்ச்சியில் பெற்றோர்கள், ஆசிரியர்கள் பங்கு பெற்று விழாவினை சிறப்பித்தனர். இது கோடைக்கால விடுமுறை என்பதால் எண்ணற்ற மாணவர்கள் ஆர்வத்துடன் கலந்து கொண்டனர். ड्राइंग में काटे गए அப்படியே சார் பேரண்ட்ஸ் கொஞ்சம் கார்டு கேஸ் சொல்லலாமா சார் நீங்க வந்துங்க சார் கொஞ்சம் நயினார் மண்டபம் மக்கள் நல இயக்கத்தின் சார்பாக பிசியோதெரபி இலவச மருத்துவ முகாம் முதலியார்பேட்டை கடலூர் சாலையில் அமைந்துள்ள அர்ச்சன சுப்பையா நாயக்கர் அரசு உயர்நிலைப் பள்ளியில் நடைபெற்றது. இவ்விழாவினை நயினார் மண்டபம் மக்கள் நல இயக்கத்தின் நிறுவன தலைவர், முன்னாள் நகரமன்ற உறுப்பினர், முதலியார்பேட்டை பாரதிய ஜனதா கட்சியின் தொகுதி பொறுப்பாளர், சமூக சேவகர் சத்யராஜ் தலைமை தாங்கி துவக்கி வைத்தார். விழாவில் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பிசியோதெரபி கல்லூரியின் முதல்வர் டாக்டர் ஆனந்த் பாபு, ஆசிரியர்கள் பால்ராஜ், நாகராஜ், தனலட்சுமி, கல்லூரியின் முதுகலை மாணவர்கள், 3ஆம் ஆண்டு இளங்கலை மாணவர்கள், நயினார் மண்டபம் மக்கள் நல இயக்கத்தின் உறுப்பினர்கள், பிஜேபி பிரமுகர்கள் மற்றும் பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி நீடராஜப்பன் வீதியில் புதிதாக அமைக்கப்பட்டுள்ள விஜயலட்சுமி தஞ்சாவூர் ஆர்ட் கேலரியின் புதிய கிளை இன்று திறக்கப்பட்டது. புதுச்சேரி நீடராஜப்பன் வீதியில் கடந்த 15 ஆண்டுகளாக வெற்றிகரமாக செயல்பட்டு வந்த விஜயலட்சுமி தஞ்சாவூர் ஆர்ட் கேலரியின் மற்றொரு புதிய கிளை ஈஸ்வரன் கோவில் வீதியில் அமைக்கப்பட்டுள்ளது. இதன் திறப்பு விழா இன்று நடைபெற்றது. இந்த விழாவில் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்ட புதுச்சேரி துணைநிலையின் ஆளுநர், செயலாளர் நெடுஞ்செழியன் விஜயலட்சுமி தஞ்சாவூர் ஆர்ட்ஸ் கேலரியை திறந்து வைத்தார். தொடர்ந்து புதுச்சேரி வனத்துறை அதிகாரி வலஞ்சுல தொடர்ந்து புதுச்சேரி வனத்துறை அதிகாரி வஞ்சுலவல்லி ஸ்ரீதர் மற்றும் கலைப்பண்பாட்டுத்துறை இயக்குநர் கலியபெருமாள், புதுச்சேரி எஸ்பி வம்சிதர் ரெட்டி ஆகியோர் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு விஜயலட்சுமி ஆர்ட் கேலரியை குத்துவிளக்கு ஏற்றி துவக்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் கலைமாமணி கின்னஸ் சாதனை வேர்ல்ட் ரெக்கார்டு இந்த நிகழ்ச்சியில் கலைமாமணி கின்னஸ் சாதனை வேர்ல்ட் ரெக்கார்ட் ஹோல்டர் விஜயலட்சுமி பிரபாகரன் மற்றும் தஞ்சாவூர் பெயிண்டிங் ஆர்டிஸ்ட் தினேஷ்
காலாப்பட்டு கிராம நிர்வாக அலுவலகத்தில் பாஜக சட்டமன்ற உறுப்பினர் கல்யாண சுந்தரம் நேரடி ஆய்வு மேற்கொண்டார். புதுச்சேரி காலாப்பட்டு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பெரிய காலாப்பட்டு கிராம நிர்வாக அலுவலகத்தில் மாணவர்களுக்கான சான்றிதழ் வழங்குவதில் காலதாமதம் ஏற்படுவதாக பொதுமக்கள் அளித்த புகாரின் பேரில் முன்னாள் போக்குவரத்து துறை அமைச்சரும் காலாப்பட்டு தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான கல்யாண சுந்தரம் இன்று காலை காலாப்பட்டு கிராம நிர்வாக அலுவலகத்தில் நேரடி ஆய்வு மேற்கொண்டார். அப்போது கிராம நிர்வாக அலுவலரிடம் தகுதியுடைய மாணவ மாணவிகளுக்கு உடனடியாக சான்றிதழ் வழங்க வேண்டும் என தெரிவித்தார். மேலும் அதிகப்படியான பெற்றோர்கள் மாணவர்கள் சான்றிதழ் பெற கிராம நிர்வாக அலுவலகத்திற்கு வருவதால் அவர்கள் அமர நாற்காலி வசதி ஏற்படுத்தி தந்தார். முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தியின் 33வது நினைவஞ்சலி உலகம் போற்றிய ஒப்பற்ற தலைவர் அமரர் ராஜீவ்காந்தியின் 33வது நினைவு ஜோதி யாத்திரை கர்நாடகா, கேரளா ஆகிய மாநிலங்களிலிருந்து INTUC தொழிற்சங்கத்தின் சார்பாக புதுச்சேரிக்கு வருகை தர உள்ளது. புதுச்சேரி மாநில INTUC தலைவர் பாலாஜி தலைமையில் ரெட்டியார்பாளையம் ஹோட்டல் ஐஸ்வர்யா கிராண்டில் 20/5/2024 திங்கள் காலை 9 மணிக்கு அமரர் ராஜீவ்காந்தியின் திருவுருவப் படத்திற்கு மலரஞ்சலி நிகழ்ச்சி நடைபெறும். மேற்கண்ட நிகழ்ச்சிகளில் புதுச்சேரி மாநில காங்கிரஸ் கட்சி தலைவர்கள், காங்கிரஸ் கட்சியின் முன்னணி அமைப்புகளின் நிர்வாகிகள், தேசிய தோழர்கள் அனைவரும் கலந்து கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறது.